வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 ஹிந்தி மல்ஹர் புக் சாப்டர் நம்பர் 3 ஃபூல் और காட்டா. ஃபூல் மீன்ஸ் ஃப்ளவர், காட்டா மீன்ஸ் த்ரான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூவை பற்றியும் முல்லை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். த ஃப்ளவர் அண்ட் த த்ரான். हे जन्म लेते जगह में एक ही. ஜென்மனா பர்த், ஜகக்னா பிளேஸ். ஸோ பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கும் த்ரானுக்கும் சேமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரே இடத்துல தான் இந்த பூவும் முள்ளும் வளருதுன்னு சொல்கிறாங்க. ஏக் ஹி பௌதா, ஏக் ஹி பௌதானா ஒரே பிளான்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ரைஸ் ஆகுது. ஸோ ஒரு பிளான்ட்டில் தான் முள்ளும் வளருது, அதே பிளான்ட்டில் தான் பூவும் வளருதுன்னு சொல்கிறாங்க. रात में उन पर चमकता चांद भी. நைட்டில் ஷைன் ஆகிற அந்த மூன் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஏக் ஹி சி சாந்தினி ஹே டால்தா. ஒரே மாதிரியான மூன் லைட்டு, சாந்தினா மூன் லைட்டை தான் பூவுக்கும் முள்ளுக்கும் ஒரே மாதிரியான மூன் லைட்டை தான் ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மேக் உன் பர் ஹே பர்சாத்தா ஏக்ஸா, एक सी उन पर हवाएं है बही. மேக்னா மேகம், பர்சாத்தானா ரெயின். மேகம் பார்த்தீங்கன்னா முள்ளுக்கும் பூவுக்கும் ஒரே மாதிரியான அளவில் இருக்க மழை தான் பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முள்ளுக்கு ஒரு மாதிரியோ பூவுக்கு ஒரு மாதிரியோ மழை பெய்யறது கிடையாது. ஏக் சி உன் பர் ஹவாயிங், ஒரே மாதிரியான விண்டை தான் பார்த்தீங்கன்னா பூவுக்கும் முள்ளுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முள்ளுக்கு ஒரு மாதிரி காத்தடிக்கிறது இல்லை, பூவுக்கு ஒரு மாதிரி காத்தடிக்கிறது இல்லை. पर सता ही यह दिखाता है हमें टंग उनके एक से होते नहीं. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ரெண்டுமே ஒரே இடத்துல வளர்ந்தாலுமே கூட அதோடைய கேரக்டர் சேமாக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ முள்ளும் பூவும் ஒரே செடியில் தான் வளருது, ஆனால் ரெண்டுத்தோடைய கேரக்டரும் சேமாக இருக்கிறது இல்லை. டங்குனா மேனர், அதோடைய மேனர் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை நமக்கு அந்த டைம் வரும்போது நமக்கு ஷோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. சேத்துக்கர் காட்டா கிசி கி உங்கிலியாங். சேத்துனா ப்ரிக் பண்ணுறது, காட்டானா முள் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய உங்கிலியாங் ஃபிங்கர்ஸை ப்ரிக் பண்ணும், கையை விரல்களை குத்திடும்னு சொல்கிறாங்க. பஹாட் தேத்தா ஹே கிசி கா வர் பர்சன். அதாவது பஹாட்னா டேர் பண்ணுறது, கிழிக்கிறது. வர் பர்சன் நம்மளுடைய அழகான கிளாத்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா துணிகள்லாம் கூட இது என்ன பண்ணுன்னா கிழிச்சிடும்னு சொல்கிறாங்க, டேர் பண்ணிடும். பியார் டூபி தித்திலியோ கா பர் கத்தர் பௌர் கா ஹே பேத் தேதா ஷாம் பர். அதாவது பார்த்திங்கன்னா பியார் டூபி லவ் ஃபில்லாக இருக்க பட்டர்ஃப்ளைஸோடைய விங்ஸ், பர்னா விங்ஸை கூட இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்போட பட்டர்ஃப்ளை அதுக்கிட்ட வந்தாலுமே அந்த முள் என்ன பண்ணால் அதோடைய விங்ஸை சிறகுகளை கிழிச்சிடும்னு சொல்கிறாங்க. பவுர்னா பம்பிள் பீஸ், வண்டு. அந்த வண்டோடைய பாடியை கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காயப்படுத்தும்னு சொல்கிறாங்க. டேமேஜ் வூண்ட் மேக் பண்ணும். இந்த பம்பிள் பீஸோடைய பாடியிலையும் பார்த்தீங்கன்னா வூண்ட் இந்த த்ரான் மேக் பண்ணும் சொல்கிறாங்க. பட் இப்போ பூவை பற்றி பார்ப்போம். ஃபூல் लेकर तितलियों को गोद में भौर को अपना अनूठा रस पीला. பட் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணோன்னா தித்திலியும் பட்டர்ஃப்ளைஸை அதோடைய கோது மேலே லேப் அதோடைய மடியில் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அன்போட வர பட்டர்ஃப்ளையை ஃப்ளவர் என்ன பண்ணால் அதோடைய மடியில் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. பவுர்னா அந்த பம்பிள் பீஸை அதோடைய அனூட்டா யுனிக்யூவான ரஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்கான அந்த ரஸ், நெக்டார்னு சொல்லுவாங்க. ரஸ்னா நெக்டார், அந்த தேன் இருக்கும்ல, அதை ஊட்டி விடுமா அந்த பௌரோங்க்கு. அந்த தித்திலியாவுக்கும் பௌரோங்க்கும் என்ன பண்ணோன்னா அதோடைய ஸ்பெஷலான நெக்டாரை ஊட்டி விடும்னு சொல்கிறாங்க. நிச் சுகந்தோங் அவுர் நிராலோங் ரங் சே ஹே சதா தேதா கலி ஜி கி கிலா. சதா தேத்தா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிஜ் சுகந்தோங்னா அதுக்கிட்ட இருக்கிற யுனிக்யூவான ஃப்ராக்ரன்ஸ், அதோடைய ஃப்ராக்ரன்ஸ்னாலையும் அதாவது நல்ல வாசனைனாலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ராக்டிங் கலர். நிராலோங்னா
இனிக்குவான கலர்னாலேயும் வந்து என்ன பண்ணோன்னா ஃப்ளவர்ஸ் வந்துட்டு மொட்டுகளை கூட கலினா பட்டு கலியை கூட வந்து ப்ளூம் பண்ண வைக்கும், பட்டை கூட வந்து ப்ளூம் பண்ண வைக்கும்னு சொல்கிறாங்க, மொட்டை வந்து பூ பூக்க வைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. हे कतार एक सबकी आंख में दूसरा है सोहता शुर शीश पर. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டக்தா ஏக் சப்கி ஆங்க்மே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முள் வந்து அதில் ஒன்று ஏக்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களை வந்து உறுத்துற மாதிரியும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய மேலே பாதத்துலேயோ இல்லை தலையிலையோ அது அவங்களுடைய சாமி மேலே வைக்கிற மாதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா சாமி மேலே அதோடைய கேரக்டர்னால சாமி மேலே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களை வந்து போதரிங் கட்டக்தான்னா போதரிங் நம்மளோட கண்களை வந்து ரொம்ப உறுத்துற மாதிரி, ஆங்குனா கண்கள், கட்டக்தானா போதரிங் நம்ம கண்களை வந்து உறுத்துற மாதிரி இருக்குது. தூசராங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஃப்ளவரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சுர் ஷீஷ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய பாதத்தில் போய் சேருதுன்னு சொல்கிறாங்க. किसी तरह कुल की बड़ाई काम दे जो किसी में हो बड़पन की कसर. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்னஸ் குல்கி படாயின்னா அவங்களுடைய கிரேட்னஸ் வந்து எப்போ தெரியும்னா அவங்களுடைய நல்ல ஒர்க்குனால, படாயி காம் நல்ல ஒர்க்குனால தான் வந்து தெரியும். அவங்களுடைய படுப்பன்னா அவங்களுடைய குலத்தினால, அவங்க பிறந்த இடத்த வச்சோ அவங்க பிறந்த குலத்தை வச்சோ வந்து நம்ம அதை வந்து பார்க்க மாட்டோம். அவங்களுடைய நல்ல கேரக்டரை வச்சோ அவங்க செய்கிற நல்ல செயல்களை வச்சு தான் வந்து பார்க்கணுமே தவிர அவங்க பிறந்த குலத்தினால அவங்க வந்து ரொம்ப பெரியவங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களுடைய கேரக்டரை மட்டும் தான் பார்க்கணும், அவங்க செய்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். படாயிக்காமனா கிரேட்டான ஜாபை மட்டும் தான் வந்து நம்ம பார்த்து அவங்க பெரியவங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். அவங்க பிறந்த இடத்த வச்சு அவங்க பெரியவங்கலாம் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரி ஹோத் அப்படின்றவங்க இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.